நீங்கள் 90s கிட்டா 25+ இருக்கீங்களா? அப்போ நான் பண்ண ஒரு 5 விஷயம் தப்பை நீங்களும் பண்ணிடாதீங்க. அது என்ன விஷயம் அப்படின்னா, 5 மிஸ்டேக் நான் பண்ணது என்னென்ன அப்படிங்கிறத சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் மிஸ்டேக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு 25+ நெருங்குறீங்க அப்படின்னா முன்னாடியே உங்களோட ஸ்கில்ஸை டெவலப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஃப்யூச்சருக்கு ரொம்பவே யூஸ் ஆகும். ஏன்னா இப்போ கம்பெனின்னு போயிட்டிங்கன்னா ஒரு ஸ்கில் இருந்தால் தான் ஆளே எடுக்கிறாங்க. அந்தளவு இப்போ கம்பெனி வந்து ரெக்யர்மெண்ட் அதிகமாகிடுச்சு. ஸோ 25+ முன்னாடியே நீங்கள் ஸ்கில்ஸை டெவலப் பண்ணிக்கோங்க. ரெண்டாவது பண்ண நான் மிஸ்டேக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல போர்ட்ஃபோலியோ இல்லை என்கிட்ட. ஸோ நீங்கள் 25+ முன்னாடியே ஒரு நல்ல ஒரு போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்ணிடுங்க. அதுவும் எப்படி அப்படின்னா, ஒரு நல்ல கோர்ஸில் இன்வெஸ்ட் பண்ணி உங்களுக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னு பார்த்து அந்த கோர்ஸில் இன்வெஸ்ட் பண்ணி உங்கள் ஸ்கில்ஸை டெவலப் பண்ணி அப்புறம் அந்த போர்ட்ஃபோலியோவை டெவலப் பண்ணுங்கள். ஏன்னா அந்த போர்ட்ஃபோலியோங்கிறது இப்போ ரொம்ப முக்கியமாக போயிடுச்சு எல்லா கம்பெனிக்குமே. அதை பார்த்து தான் உங்கள் ரெஸ்யூமே ஷார்ட் லிஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ அதை டெவலப் பண்ண என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிடுங்க 25+ முன்னாடியே. நான் 3வது பண்ண மிஸ்டேக் என்னென்னா, இப்போ வரையும் என்கிட்ட எந்த சேவிங்ஸுமே கிடையாது. ஏன்னா உங்கள் வீட்டில் இப்போ பாக்கெட் மணி ஒரு 500 தராங்க அப்படின்னா அதையுமே சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. அது இந்த இயர் எண்டில் 1 மந்த்துக்கு 500னாலும் ஒரு பெரிய அமௌண்ட்டாக வந்து நிற்கும். அது பின்னாடி ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகும். எதுக்கு அப்படின்னா, இந்த மாதிரி கோர்ஸில் பெய்ட் பண்ணி நம்ம கற்றுக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ் ஆகும். அதுக்குன்னு அந்த பாக்கெட் மணி ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுவுமே ஒரு நான் பண்ண பெரிய மிஸ்டேக்கு. இப்போ வரையும் என்கிட்ட எந்த சேவிங்ஸுமே இல்லை. இந்த 3வது விஷயம் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அது யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கமெண்ட்டில் யூஸ்ஃபுல் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். நான் 4வதாக பண்ண ஒரு மிஸ்டேக் என்னோடய லைஃப்பில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஹெல்த் அண்ட் ஃபிட்னஸ் கான்ஷியஸாக இல்லாமலே இருந்துட்டேன். ஸோ அந்த தப்பை நீங்களும் பண்ணிடாதீங்க. ஒரு நல்ல ஒரு ஹெல்த்தி ஃபுட்டாக சாப்பிடுங்க. 25+ ஆகிறதுக்கு முன்னாடியே ஒரு நல்ல ஹெல்த்தி ஃபுட்டாக சாப்பிடுங்க. அப்புறம் ஒரு ரெகுலரான ஒரு ரொட்டீன் எக்ஸசைஸ் பண்ணிக்கோங்க. உடம்ப ரொம்பவே ஃபிட்டாக வச்சுக்கோங்க. ஏன்னா நிறையா டிசீஸ் வந்து நம்மளை அஃபெக்ட் பண்ணும். இம்யூனிட்டி சிஸ்டம் இல்லை அப்படின்னா நமக்கு நிறையா டிசீஸ் வந்து ரொம்பவே அஃபெக்ட் பண்ணும். ஸோ டிசீஸ்னால் அஃபெக்ட் ஆகாமல் இருக்க இந்த மாதிரி ஹெல்த்தியாக சாப்பிட்றது, அப்புறம் ரொட்டீன் எக்ஸசைஸ் டெய்லியும் பண்ணுறது, அதனால் வந்து கரெக்டாக அப்போயே ஒரு மைண்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. 25+ அப்போயே 25+ ஆகிறதுக்கு முன்னாடியே இந்த மைண்டை செட் பண்ணிக்கோங்க. நான் 5வதாக பண்ண மிஸ்டேக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பேஷனை முன்னாடியே கண்டுபிடிச்சிருங்க. உங்களுக்கு என்ன பிடிக்கும் அப்படிங்கிறத 25+ முன்னாடியே கண்டுபிடிச்சிருங்க. அப்போ தான் நம்ம வந்து அந்த பேஷனை வச்சே ஃப்யூச்சரை ஓட்ட முடியும். ஸோ இந்த பேஷன் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறது எப்படின்னா, உங்கள் டெய்லி ஹாபீஸாக இருக்கும். ஹாபீஸில் எதுவும் ட்ராயிங் பண்ணுவீங்க, அப்புறம் வந்து எதுவும் எடிட் பண்ணுவீங்க அப்படின்னா எது உங்களுக்கு பேஷன் அப்படிங்கிறத அந்த ஹாபீஸை வச்சு கண்டுபிடிங்க. அதே உங்கள் ப்ரொஃபஷனலாக ஆக்கிக்கோங்க. ஸோ இதான் நான் கொடுத்த ஒரு 5 ஹெல்ப்ஃபுல் டிப்ஸு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக் பண்ணி தம்ஸ் அப் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டான ஒரு டிப்ஸ் வீடியோவில் உங்களை பார்க்குறேன். பை.